உலகெங்கு வாழும் என் இனிய தமிழஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிற 19/4/2024 அன்று இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. இந்த 9 நாட்களில் நவ கிரகங்கள் என்ன நினைக்கிறது, கிரக பிரபஞ்சம் யாரை தீர்மானிக்கிறது, தேர்தல் நாள் என்பது அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கு ஏற்ப அன்றைய கோச்சாரம் தான் தீர்மானிக்கிறது வெற்றியையும் தோல்வியையும். சாதாரணமாக நான் இருக்கேன் என்றால் எனக்கு ஒரு கட்சிக்காரரை பிடிக்கும், பிடிக்காமல் போகலாம். ஏனென்றால் அவரவருக்கு பிடிக்கும் பிடிக்காம் என்பது தனி விருப்பு வெறுப்பாகும். ஆனால் பொதுவாக என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் உலக அளவில் மாநில அளவில் அனைத்து உள்ளங்களும் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் வெற்றி தோல்வியாகும். தனிப்பட்ட ஒருவர் கருத்தால் மட்டும் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது. அது பல உள்ளங்களின் தீர்மானம். லக்னங்கள் வாயிலாகத்தான் நம் உயிர் ஆன்மா இயங்குகிறது. ராசியின் வாயிலாகத்தான் நம் உடல் இயங்குகிறது. நட்சத்திர வாயிலாகத்தான் நம்மளுடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும் இயங்குகிறது. எல்லாமே இயற்கையின் பிரபஞ்ச கிரகங்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இயற்கை ஜோதிடம் கட்சி சார்பற்று, மத சார்பற்று, இன சார்பற்று ஜோதிடத்தில் உள்ள கிரகநிலையை மட்டும் ஆய்வாக எடுத்துக்கொண்டு எந்த பாரபட்சமின்றி தேர்தலை பற்றி பல ஜோதிட குருமார்கள் பலவிதமாக சொல்லியிருக்கலாம். அந்த பதிவை மக்கள் கடைசி வரை எதிர்பார்த்து என்னதான் சொல்கிறார் என்று மிக கவனமாக உற்று பார்த்தாலும் கடைசியில் இவருக்கு கொஞ்சம் பலமாக இருக்குது, அவருக்கு கொஞ்சம் பலம் இல்லை என்று உதாரணமாக சொல்லிவிடுவார்கள். மிக துல்லியமாக ஆய்வு செய்து இந்த ஒரு ஃபெயில் கமெண்ட்டும் வாங்காமல் பாசிட்டிவான கமெண்ட்டே வாங்கி கொண்டிருக்கும் இயற்கை ஜோதிடம். இயற்கை ஜோதிடம் ஒரு விஷயத்தை மக்களிடம் எடுத்து உரைக்குது என்றால் அது தெள்ளத் தெளிவாக ஆராய்ச்சி செய்திருக்கும் என உறுதியளிக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் கால்குலேஷன் செய்யும் பொழுது நம்ம சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆசானாக இருந்தாலும் சரி, ஏன் எடிசனுக்கு கூட 999 முறை தோல்வி ஏற்பட்டு கடைசியில் 1000 முறை வரும் பொழுதுதான் அவருக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. இந்த இயற்கை ஜோதிடம் ஆய்வு செய்தது அது வெற்றியை கொடுப்பதும் தோல்வியை கொடுப்பதும் இயற்கையின் வசமே நான் விட்டு விடுகிறேன். தற்போது நடக்க இருக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், எந்த கட்சி ஜெயிக்கும் என்று மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறோம். பலரும் பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் இயற்கை என்ன விரும்புகிறதோ அதுதான் அருட்கொடையாக நமக்கு கிடைக்கும். சில நேரம் ஒரு விஷயத்தை நாம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம், ஒரு மாற்றம் வேண்டும் என்று. அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் அதுவும் இயற்கை தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி என்னதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தோம் என்றால் நிச்சயமாக எந்த மாற்றமும் வராது. ஏனென்றால் ஒரு வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் அதை நிர்ணயிப்பது காலம்தான். இயற்கை சொல்லும் விஷயத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு தான் ஜோதிட பொக்கிஷம் நம் முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜோதிட பொக்கிஷத்தில் கிரக நிலைகள் என்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு அமைந்திருக்கிறது, கோச்சார நிலையில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் தான் அதிர்ஷ்டம். இயற்கை தான் ஒரு நாட்டோட வலிமையும் அந்த நாட்டுக்கு யார் தலைவனாக வர வேண்டும் என்றெல்லாம் இயற்கை தான் விரும்பும். அந்த இயற்கை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்வில் வளமாக வாழலாம். எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும், நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் நாளுங்கிழமையை அனுசரித்து நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இயற்கையில் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு ஒரு உன்னதமான தலைவராக இருந்தாலும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் அவரவருடைய கிரக பிரபஞ்ச நாட்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பர்சனல் நாட்கள் என்று இருக்கிறது, பர்சனல் நேரம் என்று இருக்கிறது. அந்த பர்சனல் நேரம் பர்சனல் நாட்களை இயக்குவது யார் என்றால் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள். அந்த பர்சனலான நேரம் நாளும் நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுது ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 19/4/2024 அன்று அவர்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களின் ஜாதகமும் அவர்களுடைய நேரமும் இந்த 19/4/2024 அவர்களுக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. அனைவருக்கும் அனைத்து திறமையும் இருக்கலாம். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கும் எண்ணங்கள் இருக்கலாம். மக்களுக்கும் இவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணங்களும் இருக்கலாம். என்னதான் நமக்குடைய எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணத்தை ஈடேற்றுவது கிரக நிலைகள் தான்.
ஏன் இதை இவ்வளவு விரிவாக்கமாக எடுத்து சொல்கிறோம் என்றால், இயற்கை ஜோதிடம் எந்த கட்சி சார்பற்றும் இதை சொல்லவில்லை. முழுக்க முழுக்க கிரக நிலைகளை ஆய்வு செய்து, கிரக நிலைகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, தசாபுத்திகள் ஃபேடாக நடக்கும் பொழுது அவர் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் செய்யாத தவறுக்கு சிறை செல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது அல்லவா. நான் ஒரு வேட்பாளராக இருக்கும் தருணத்தில் என்னுடைய சுய ஜாதகத்தில் என்னுடைய கிரக அம்சங்களும், என்னுடைய தசாபுத்தி கிரக அம்சங்களும், கோச்சார நிலைகளும் என்ன பர்சன்டேஜில் இருக்கிறது, என்னை எதிர்த்து போட்டியிடும் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகளும் கோச்சாரங்களும் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதற்கு ஆழ்ந்து படித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்படி ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்ததில் எந்த ஒரு விஷயமும் நம்மை கேட்டு தீர்வாகாது. எல்லாம் இறைவன் செயல். கடவுளாகவே இருந்தாலும் கிரகப்பிடியில் மாட்டிக்கொண்டால் அதற்கு உண்டான காலம் வர வரை காத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களும், இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்களும் 100% வெற்றி பெறுவார்கள் என இயற்கை ஜோதிடம் கணித்திருக்கிறது. இந்த கணிப்பு தவறா அல்லது 100% ஜெயிக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் இதை இவ்வளவு தெளிவாக எடுத்து வருகிறோம் என்றால், இயற்கை ஜோதிடம் எதுக்காக இந்த விஷயத்தில் தலையிடுகிறது என்றால், உலக சாதனைக்காக ஒரு விஷயம் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். எனக்கு கட்சியின் மேல் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, ஏனென்றால் எனக்கும் அரசியலுக்கும் வெகு தூரம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.